வணக்கம் நண்பர்களே, உபயோகமா ஏதாச்சும் பண்ணுவோம். அதுல இன்னைக்கு நாள் 6 காலையில எந்திரிச்சது பல்ல தேய்ச்சிட்டு வழக்கத்துக்கு மாறா குளிச்சிட்டேன். எதனாலனா ஞாயிற்றுக்கிழமான ஐயா கொஞ்சம் டபுள் சோம்பேறியா இருப்பேன். அதுல குளிக்கிறதுக்கு கொஞ்சம் லீவ் போட்டுருவேன். அதனாலதான் காலையில எந்திரிச்சு முன்னாடி குளிச்சிட்டேன். குளிச்சதுக்கு அப்புறமா நடைபயணத்தை ஆரம்பிச்சு சுமாரா ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து முடிச்சிட்டு நண்பர்களே இன்னைக்கு கொஞ்சம் டிப்ரெஷன் மனநிலையில தான் இருந்தேன். வழக்கமா இந்த மாதிரி நேரத்துல எனக்கு நானே மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கொடுத்து மூவ் ஆன் ஆயிருவேன். ஆனா இன்னைக்கு எதுவுமே வேலைக்கு ஆகல. அவ்வளவுதான், புலம்ப வேண்டியது எல்லாத்தையும் புலம்பிட்டேன். இன்னைக்கான ஒர்க் அவுட் எல்லாத்தையும் சிறப்பா முடிச்சிட்டு செடி நண்பர்களுக்கு தண்ணி எடுத்து ஊத்துற டப்பாவை எங்க அம்மா எங்கேயோ வச்சுட்டாங்க. அதை தேடி கண்டுபிடிச்சு எல்லாருக்கும் தேவையான அளவு தண்ணியை ஊத்திட்டு அடுத்ததான் இந்த தேங்காய் மட்டை எல்லாத்தையும் உரிக்க வேண்டியதா இருந்துச்சு. இந்த மட்டையெல்லாம் பாருங்களேன், பாக்குறதுக்கு எவ்வளவு பெருசு இருக்குது, ஆனா உரிச்சா தமா துண்டு தான் இருக்குது. அதுவே இவனை பாருங்களேன், தமா துண்டு இருக்கான், ஆனா உரிச்சா படாவா இருக்கிறான். என்னடா அப்புறம் வீட்லயே தயார் பண்ண புரோட்டீன் மாவு குடிச்சு முடிச்சிட்டு இன்னைக்கு திங்கக்கிழமை வீட்ல சாம்பார் தான் ஸ்பெஷல். அதை சாப்பிட்டு முடிச்சிட்டு நண்பர்களே வீடியோ எடுக்க மறந்துட்டேன், மன்னிச்சிருங்க. எல்லாரும் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, அதை கொஞ்சம் பண்ணிருங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் போனை உட்காந்து தடவிட்டு கூட ஸ்பீக்கிங் இங்கிலீஷை கொஞ்ச நேரம் பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் நேத்து அப்லோட் பண்ண வீடியோ உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த வீடியோ கொண்டு பெருசா வியூஸ் போல இருந்தாலும் எனக்கு அந்த வீடியோ பர்சனலா பிடிச்சிருந்துச்சு, புதுசா ட்ரை பண்ணி இருந்ததுல. அப்புறம் மாலை நேரம் ஆக ஆக டிப்ரெஷன் அதிகமாயிட்டே இருந்தா ஸ்ட்ராங்கா ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு ஒரு படத்தை பார்த்தா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. நானும் படம் பாக்குறதுக்கு உட்காந்தேன். என்னோட நல்ல நேரம் பாதி படத்திலே ஜியோ சூடு நட்சத்திரம் சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. தூங்குறதுக்கு முன்னாடி கை ஸ்டாண்ட் பயிற்சி பண்ணிட்டு தூங்கிட்டேன். இதோட நாளைக்கு பார்க்கலாம்.